இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சோலி முடிஞ்சு. அதாவது ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராணுவ வந்து ஒரு சில்லற வேலையாக பண்ணுறாப்புல. அவருக்கு என்னன்னா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஆனால் அந்த பொண்ணு வேண்டாம் இதை பண்ணாதுன்னு சொல்லியும் கூட கேட்காம கண்டினியூஸாக அதே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எகிரி கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே குதிக்கிறாரு. மஞ்சரி அந்த இடத்துல வந்து ஒரு கேப்டனாக கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே இவர் வந்து அவருடைய ஃபேவரட்டான ஒரு வார்த்தையை போட்டுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. என்ன சும்மா என்ன நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ராணுவ வந்து ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்த குடும்பத்திலேருந்து வராரு. அவங்க அப்பா ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஏதோ தலைவராக வேற இருக்கிறாராம். அதனால பயங்கரமான சப்போர்ட். நான் ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை எல்லாருமே, என்னடா இது ஒரே நாளில் ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாஸ் சப்போர்ட் வந்திருக்கே அப்படின்னு வந்து நம்ம நினைச்சோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போதாங்க தெரியுது. ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய அந்த கட்சியில் இவருடைய தந்தை வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாராம். ஸோ அதனால் அவங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் இவர் வந்து ஆணவத்தில் ஆடுறாருன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில. ஆனால் இது எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ட்விட்டரில் எப்பயுமே நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஐடி, அந்த ஐடி வந்து ஃபுல்லாக ராணுவமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருடைய பேரில் ஒரு கட்சி பேர் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. ஓகே, ராணுவின் தந்தை அரசியல்வாதி, அவர் எந்த கட்சியில் இருக்காரு, இந்த கட்சியில் இருக்காரு, அது ஒரு தேசிய கட்சி, அதனால இவருக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் வருது போல. அதுவும் கூட, அதனால மட்டும்தான் நான் சொல்லலை, அதுவும் கூட மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க தாண்டி ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய ஒரு சப்போர்ட் வந்து இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. அது என்ன கட்சி அப்படிங்கிறத நான் டேஷில் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இல்லைனா முடிஞ்சால் அந்த ட்விட்டை கூட நான் வந்து போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, இது ஏன் ஓப்பனாக பேசலாமே, மறைச்சி பேசுறதுக்கு என்ன இருக்குது? பிஜேபியினுடைய சப்போர்ட்டில் இவர் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி கட்சியில் இருந்து சிலர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறத நான் ட்விட்டரில் பார்த்தேன். ராணுவ ஒரு பெரிய பின்புலத்தில் இருந்து வராருன்றது நல்லாவே தெரியுது. எப்படி சீசன் 6 அசீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தாரோ அதே மாதிரி இப்போ ராணுவ உள்ளே வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ. இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் மறுபடியும் அந்த சண்டை தான் கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன சண்டை நடந்துச்சோ அந்த சண்டை தான் கண்டினியூ ஆகுது. அதில் யார் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வெர்சஸ் அருண். அது அப்படியே மாறி போய் அருண் வெர்சஸ் கேர்ள்ஸ் டீம்னு மாறுது. முதல்ல இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே மஞ்சரி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போது வந்து மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு உடனே அருணுக்கு கோவம் வந்துருச்சு. மார்க்கிங்ன்ற வார்த்தையை சொன்ன உடனே அருணுக்கு கோவம் வருது. நம்ம இவருக்கு மார்க்கிங்னா என்னன்னே தெரியாத மாதிரி கோவப்படுறாரு. சரி, ஓகே, இருக்கட்டும். எந்திரிச்சு இல்லை ஓகே ஃபைன், என்ன இந்த சும்மா என்ன நீங்கள் மார்க் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கிங்கிற வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல, அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே உங்களை மார்க் பண்ணேன், சும்மா இப்படி வந்து சொல்லாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் மார்க்கிங் பண்ணுறீங்களாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். உடனே இவங்க தான் வந்து தமிழில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால் கேலின்னு சொல்லவா, சரி நான் மார்க்கிங்னு சொல்லலை, கேலின்னு சொல்லவா, பகுடின்னு சொல்லவா அப்படின்னு சொல்றாங்க. பகுடி அப்படிங்கிறது ஒரு தூய தமிழ் வார்த்தை போல சொல்லவா அப்படின்றாங்க. உடனே ஒரு பஞ்சு பேசுறாராமா, யார், அருண். பகுடின்னு சொல்லாதீங்க, தெகுடின்னு சொல்லாதீங்க, ஏன்னா இனிமே அந்த மாதிரி சொல்லாதீங்க, சண்டை ஆரம்பிச்சது அவங்க அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்றாருங்க. எக்ஸாக்டா என்ன பேச வராரு அப்படிங்கிறது புரியல. உடனே அந்த சைடு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பவித்ரா கத்துறாங்க, அருண் தேவையில்லாம பேசாதீங்க, அருண் உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் நான் பேசல அப்படின்ற மாதிரி பவித்ரா உள்ள வராங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே கத்துறாங்க. சௌந்தர்யாவை நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஷட்-அப் அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், அருண் ஷட்-அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துவாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் பேசுவாங்க, பவித்ரா ஒரு பக்கம் பேசுவாங்க. இவன் ஒரு மாதிரி ஒரு கிளம்சியா போகுது. அந்த இடத்துல கேப்டன் உடனே அவங்களுடைய ஒரு சிக்னேச்சர் வார்த்தையை அந்த இடத்துல போடுறாங்க, ஒரு நிமிஷம். மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த கொஞ்ச நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 1108 தடவை இந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அங்கேயே அதை தான் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த ஒரு நிமிஷம்? சண்டை ஆரம்பிச்சிருச்சு, யாருனால ஆரம்பிச்சிருச்சு, அது அப்படியே அதுவா போய் அதுவா அடங்கும். நடுவில் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கேப்டனாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு ஹவுஸ்மேட்டாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் ஏன் மற்றவங்க உங்களுக்கு தரணும்?
என்ன அவசியம் இருக்குது? சண்டை போட்டாங்கன்னா போடட்டுங்க. சும்மா இருக்கிறதுக்கு, சும்மா உட்காந்து இருக்கிறதுக்கு, படுத்து இருக்கிறதுக்கு சண்டையை போட்டால் நாங்கள் பார்ப்போம்ல. அப்போ நாங்கள் என்ன தக்காளி தொக்கா உங்களெல்லாம் உட்காந்து 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? நீங்கள் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் டாஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படியே நாளெல்லாம் போவோம், நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எதனா அப்பப்போ சண்டை வந்தால் தானே எங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ இந்த ப்ரோமோவின் படி அருண் வந்து என்னமோ பண்ணியிருக்காரு. இந்த ராணுவ பிரச்சனையில் அருண் என்னமோ பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய விளைவாக தான் இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்து கத்துறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ராணுவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க அருண். என்னன்னு தெரியல, சடனாக ராணுவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. காலையில் சாட்சி நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம் ராணுவுக்கு. ஒரு 4 தலகணி தலையில் வச்சுக்கிட்டு அந்த தலகணி விழாமல், இவர் தான் குக்கிங் டீமில் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த தலகணி விழாமல் குக்கிங் பண்ணுற ஏரியாவுக்கு போகணும் அப்படின்றத டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. உடனே அங்கே உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்காரு அருண். அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு இருந்த அருண் வந்து டக்குன்னு, என்ன நீ அவ்வளோ ஈஸியாக சொல்கிற, எங்க நீ செஞ்சு காட்டு பார்க்கலாம், ஏன்னா எங்கள் ஆளை வந்து ஏமாத்துறியா அப்படி இப்படின்னு பேசி, அதுக்கப்புறம் சாட்சினா அதை செஞ்சு காட்டி அதுக்கப்புறமா தான் ராணுவ வந்து டாஸ்க்கை பண்ணுறாரு. ஸோ பல இடங்களில் ராணுவுக்கு சப்போர்ட்டாக இப்போ அருண் வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேபி ராணுவுக்கு போன வாரம் கிடைச்ச அந்த மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஆதரவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரில. மேபி இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து போன வாரம் பயங்கரமாக கேப்டனாக இருந்து அடி வாங்கியிருக்காரு வேற. ஸோ இப்போ நாமினேஷன்ஸில் வேறு வந்திருக்காரு. அது மக்களிடத்துல ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம் லைட்டாக. அதனால கூட சப்போர்ட் பண்ணுறாரோ என்னமோ. சுற்றி இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க சண்டை போடுறத. அதுக்கப்புறமா தான் முத்துக்குமரன் எல்லாரும் வந்து தடுக்கிறதுக்கு வராங்க. இன்னும் அது லைவில் நடக்கலை. எக்ஸாக்டாக அது லைவில் நடக்கும் பொழுது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, யார் ஆரம்பித்தா, எதனால் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சிவகுமார் எவிக்ட் ஆயிடுவாரோன்னு தோணுது. ஏன்னா பயங்கரமாக சிவகுமார் அங்கே இருக்கிறவங்களாம் கொண்டாடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரியாம். அதனால் அவருக்கு வந்து அவர் லெட்டர் எழுதியிருக்காரு, அதை படிக்க சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணி பயங்கரமாக அவரை போட்டு ஒரு சந்தோஷ கடலில் மூழ்கடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இவர் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறார் போல, அதனால தான் இப்பயே வந்து அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கலாம், நல்லது தான், தப்பு இல்லை, அவர் போனால் போட்டோம். ஸோ இருந்தும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் பொழுது அருணுடைய ஆட்டிடியூட் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்பவே கேர்ள்ஸ் கிட்ட டாமினேட்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, ரூடாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவங்க எதனா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே குறியா இருக்காரு. இப்போ முத்துக்குமரன் வந்து பாயிண்ட் சொல்லி அடிப்பார். ஆனால் அருண் வந்து எப்படின்னா ஆப்போசிட் பர்சனை பேச விடாமல் இவர் பேசி அவங்கள காலி பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.